தாவேக ஆட்சியில் அமைச்சர்களாக பதவியேற்றவர்களுக்கு தற்பொழுது இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து தொலைபேசி வாயிலாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய நம்மிடையே இணைகிறார் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள். வணக்கம் சார். தற்பொழுது தாவேக அமைச்சரவை பட்டியல் வெளியான நிலையில் அமைச்சர்களாக பதவியேற்று தற்பொழுது இலாக்காக்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? வரலாற்று பூர்வமான ஒரு நிகழ்வு. காங்கிரஸ்காரர்களை பொறுத்த மட்டும் கதர் சட்டை போட்ட 2 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது அமைச்சராக ஆக்கியிருக்கிறார்கள். திரு ராஜேஷ்குமார் அவர்களுக்கு சுற்றுலாத்துறையும், திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு உயர்கல்வித்துறையும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது எங்களை பொறுத்த மட்டும் இந்த 2 துறைகளிலும் நேர்மையான நிர்வாகத்தை வழங்கி 2 அமைச்சர்களும் பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. திரு மாணிக்கம் தாக்கூர், தற்பொழுது காங்கிரஸுக்கு 2 துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் அது சரியான தேர்வு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதே போல முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றதிலிருந்து அவருடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு, நீங்க எப்படி பார்க்கிறீங்க? எங்களை பொறுத்த மட்டும் திரு முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பின்னாலே திரு ஜோசப் விஜய் அவர்களை பொறுத்த மட்டிலும் தொடர்ந்து தான் தேர்தலுக்கு முன்னாலே கொடுத்த வாக்குறுதியான ஆட்சியில் பங்கு என்பதை நிறைவேற்றிருக்கிறார். அவரை பொறுத்த மட்டும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கின்ற இந்த குணம் என்பது கடந்த 50 ஆண்டுகளாக இல்லாத குணம் எந்த முதலமைச்சருக்கும். அதுல மிக முக்கியமானது என்னவென்றால் அனைத்து கட்சிகளையும் சேர்த்து அவர் அமைச்சரவை அமைக்க வேண்டும் என்ற முயற்சியும் மேற்கொண்டு வருவது என்பது என்ன தெளிவாக தெரிகிறது. இன்னும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்காகவும் விடுதலை சிறுத்தைகளுக்காகவும் 2 இடங்கள் காலியாக வைக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்னை பொறுத்த மட்டும் இந்த பார்வை அனைவரையும் அணைத்து செல்ல வேண்டும், ஒன்றிணைந்து செல்ல வேண்டும், அனைவருக்கும் அதிகாரம் வழங்க வேண்டும் என்ற அவருடைய பார்வையை வரவேற்க வேண்டும். இதை காங்கிரஸ் கட்சி வரவேற்க வேண்டும். சார், அதே போல தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்தே உங்களுடைய நிலைப்பாடு தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும், காங்கிரஸ் தாவேகாவோட கூட்டணி அமைச்சா சிறப்பாக இருக்கும் அப்படின்ற நிலைப்பாடை நீங்கள் எடுத்தீங்க. ஒருவேளை தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலை சந்திச்சிருந்தா காங்கிரஸுக்கு அதிக பிரதிநிதித்துவம், அதிக எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் பதவி துறைகள் கிடைக்கப்பட்டிருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தலைமை எடுத்த முடிவு, கார்கே அவர்கள் எடுத்த முடிவை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். அப்பொழுது இருந்த சூழ்நிலையில எங்களுடைய கருத்துக்களை கட்சிக்குள்ளாக என்ன சொல்ல வேண்டுமோ சொன்னோம். அதற்கு பின்னாலே கட்சி தலைமை முடிவெடுத்தது. என்னை பொறுத்த மட்டும் நான் எப்பொழுதுமே ஒரு காங்கிரஸ்காரனாக பேசுகிறேன். எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய காங்கிரஸ் தலைமை, காங்கிரஸ் தலைவர் எடுக்கின்ற முடிவு இறுதியானது. அதே போல அப்பொழுது எடுத்த முடிவு ஏற்றுக்கொள்ள வேண்டிய முடிவாக இருந்தது. அந்த முடிவில் இருந்து மாற்றம் தேவைப்பட்டது. அந்த மாற்றத்திற்கும் தலைமை அப்பொழுது அந்த மாற்றத்திற்கான முடிவையும் நாங்கள் அனைவரும் சேர்ந்துதான் சொன்னோம். ஒருமித்த கருத்திலே சொன்னோம். 5ஆம் தேதி மாலை நடைபெற்ற மாநில அரசியல் விவகார குழு கூட்டத்திலே 29 உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அனைவரும் தாவேகாவோடு கூட்டணி செல்ல வேண்டும் என்று சொன்னோம். அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதைத்தான் நான் பார்க்கிறேனே ஒழிய கடந்து வந்த பாதையை பார்த்து பேசிக் கொண்டிருப்பது நியாயமில்லை என்று நினைக்கிறேன். நிச்சயமாக இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திரு மாணிக்கம் தாகூர்.